நண்பர்களே, இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்தில போயிட்டு விளையாண்டு, இப்போ தான் வந்து ஒரு நாள் போட்டி தொடர் வந்து கைப்பற்றியிருக்காங்க. அடுத்ததா வந்து T20 தொடர் வந்து நடக்கப் போகுது. 6ஆம் தேதி வந்து முதல் T20, 8ஆம் தேதி வந்து 2வது T20, 10ஆம் தேதி வந்து 3வது T20 போட்டி வந்து நடக்கப் போகுது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணி வந்து இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 T20 மற்றும் 5 ஒருநாள் போட்டியில வந்து விளையாட போறாங்க. இத பத்தி வந்து இந்திய அணியுடைய பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி வந்து சொல்லியிருக்காரு. ரவி சாஸ்திரி வந்து ரசிகர்களுக்கு வந்து வருத்தம் அளிக்கும் விதத்தில் வந்து ஒரு மெசேஜை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது வந்து ரோஹித் சர்மா மற்றும் ஷிக்கர் தவான் இவங்க 2 பேரும் வந்து தொடர்ந்து வந்து விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஓய்வு தேவை. ஓய்வு எடுத்தால் மட்டும்தான் அவங்களால வந்து உலகக்கோப்பை போட்டியில் வந்து சிறப்பாக விளையாட முடியும். அதனால வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது அந்த ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹித் சர்மா மற்றும் தவானுக்கு வந்து ஓய்வு அளிக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது பற்றி நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்திய அணியில் வந்து தற்சமயம் வந்து பெஸ்ட்டான ஓப்பனர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் மற்றும் தவான் தான். இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஓய்வு தேவை அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து ரெஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னா யாரை வந்து ஓப்பனிங்காக போடுவாங்க அப்படிங்கிற இன்னொரு குழப்பமும் வந்து உருவாயிருக்கு. அதற்கு வந்து ரவி சாஸ்திரி வந்து எந்த 2 பேர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா KL ராகுல் மற்றும் ரஹானே இவங்க 2 பேரையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ரோஹித் மற்றும் தவான் இவங்க 2 பேர் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ராகுல் மற்றும் ரஹானேவுக்கு வந்து அவங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக போகுது. அந்த வாய்ப்பு வந்து அவங்க 2 பேரும் எப்படி வந்து பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.